முதல்ல வந்து நம்மலாம் நாகரீக சமூகத்துல தான் இருக்கமா? முதல்ல நம்ம மனிதர்களா? அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து இருக்கு. இப்ப விலங்குகள் வந்து எதுக்கு வேட்டையாடும்னா, தன்னோட பசிக்காக தான் வேட்டையாடும். இன்னொன்னு, தான் தான் ஒரு கம்பீரமான ஆளு, என்னோட இடத்துக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வேட்டையாடும். ஆனா இந்த மனித சமூகம் பாருங்க, ஒரு சக மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல, அது யார் இத செய்தார்கள்? அரசு தரப்பு வந்து அது இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். எப்படி வந்து ஒரு ஊருக்குள்ள ஒரு நம்மை போன்ற ஒரு சகோதரன். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம எல்லாம் தமிழர்கள், நாம எல்லாம் இந்தியர்கள், நாம எல்லாம் இந்துக்கள் அப்படிலாம் ரொம்ப பெருமையா பேசியிருக்கிறோமே! அப்படிப்பட்ட ஒரு சமூக மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுன்றதே, இது மனித உரிமைக்கு மனித குலத்துக்கே ஒரு எதிரான ஒரு செயல். இது யார் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செய்தாலும், அவர்கள வந்து தண்டிச்சு, அவர்களுக்கான நீதிய வந்து அதாவது இந்த தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் கருத்தா நான் சொல்றேன். இன்னொன்னு வந்து நீங்க எப்பவுமே ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும், அல்லது ஒரு விசாரணை எடுத்துக்கிட்டாலும், பாதிக்கப்பட்டவர் வெர்சஸ் வந்து அந்த தவறை செய்தவர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு திருப்தின்றது இல்லாம தான் இருக்கும். இல்ல நீங்க இத இன்னும் இப்படியே சீரியஸா செஞ்சிருக்கணும். நீங்க இத செய்யல, அத செய்யல அப்படின்றது இருக்கும். அப்ப இன்னொரு விதத்துல அரசாங்கமே வந்து இந்த தவற செய்தவர்களுக்கு ஆதரவா இருக்குதா? அப்படின்ற ஒரு பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சென்சிட்டிவ் ப்ராப்ளம் இது. யாருக்குமே வந்து இப்படி நீங்க உலக அளவுல இப்படி ஒரு விஷயத்த கேட்டாலே, "என்ன இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் இந்தியர்கள் இருப்பாங்களா? இப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு ஜாதியை சார்ந்த ஒரு மக்கள் அப்படிதானே அத சொல்றாங்க. அங்கே ஜாதி வெறியர்கள் அப்படி செய்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, இது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த கிராமத்து மக்கள்ல இருந்தோ, அல்லது அவர்களுக்கான பிரதிநிதிகளிடமிருந்து வந்து எதிர்குரல் வர்றது அப்படின்றது, "இத நீங்க சரியா செய்யல" அப்படின்றது அது ஒரு இயல்பான ஒரு விஷயம்.